इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् प्रतीयते तत् सत्यवाक्यम तथा दोषस्य दोषम அப்படின்னு ஒரு உதாரணம் சொன்னார். அதாவது இந்த சப்தத்துக்கு வாக்கியார்த்தம் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிற பிரமாணம் என்னன்னு கேட்டா, அந்த சப்தத்தை கேட்டா நியதமான அவசியம் எந்த அர்த்தத்துக்கு உபஸ்திரிக்குமோ அதுதான் உபஸ்திரின்னு சொன்னா அது தெரியுமோ. கோன்னு சொன்னா உடனே நமக்கு ஞாபகத்துக்கு என்ன வருகிறது, அதுதான் அந்த கோஷத்துக்கு. அதுலேயும் நியதானி நியமேன பிரதீயமான. இப்போ கோஷப்தத்தை சொன்னா நம்ம ஒரு 1000 தடவை கோஷப்தத்தை எடுப்போம். 1000 தடவை கோஷப்தத்தை வாக்கியத்துல பிரயோகம் பண்ணியும் புரிஞ்சுட்டு இருப்போம். அதாவது யாரோ பிரயோகம் பண்ணா நம்ம கேட்கிறோம். எல்லா இடத்துலையும் அந்த கோஷப்தம் ஒண்ணு. ஆனா நம்ம புரிஞ்சுக்கும் போது ஒரே மாடா நமக்கு தெரியறது, வெவ்வேறு மாடு தெரியும். ஒரு நாளைக்கு மாடு, அந்த மாடு வேற, அன்னைக்கு சொல்றதே மாடு வேற, இன்னைக்கு சொல்றதே மாடு வேற, வெவ்வேறு மாடு தான் தெரியுது பிரயோகத்துல. அப்ப என்னாச்சு, அது நியதமாக தெரியல. அந்த ஒரு மாடுதான் எல்லா இடத்துலயும் தெரியுது. மாடு மாறுது, அது கோஷத்துக்கு வாக்கியம் இல்லை. அப்ப எது மாறாமல் நியதமாக தெரியுது கோஷத்துக்கு, கோஷம்ங்கிறது தெரியும். கோஷம் ஒரு நாளும் கோஷம் இல்லாம கோஷத்துக்கான மற்றொரு கோஷம் வருது எது இல்லை. அப்படியாலே கோஷங்கிறது என்ன, அந்த மாடுகளுக்கு மாற்றம் அசாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு தர்மம், அதனுடைய தன்மை. கோஷம் அப்படின்னு சொன்னா அது ஒரு ஜாத்தின்னு சொல்லலாம். அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, எல்லா மாடுகளையும் இருக்கும். மாடை தவிர்த்து வேற எதுவும் இருக்காது. எல்லா மாடுலையும் இருக்கும், ஆனா ஒரு மாடை தவிர்த்து வேற எதுவுமே இருக்காது. அப்படி இருந்தா அதுதான் கோஷம். அதுதான் கோஷத்திற்கு வாக்கியார். மீமாம்சக சித்தாந்தப்படி இந்த நையாயிகாவுக்கு விசிஷ்டம் அர்த்தம்னு சொல்ற இடத்துலலாம் விசேஷம் தான் சப்தத்துக்கு அர்த்தம், ஜாதி சக்திவாதம். சரி, இப்ப இதெல்லாம் என்னாச்சு, இந்த சித்தாந்தத்தில் என்ன சொல்லணும்னு நினைக்கிறார், ஒரு பிரத்யம் இருக்கக்கூடிய வாக்கியத்தை நம்ம கேட்டோமானால் நமக்கு என்ன தெரியாது, இந்த சொல்றவா எல்லாம் வந்து அப்படின்னு தெரியாது. மற்றவருக்கு கூட வியாபாரவானம் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா அந்த பிரவೃತ್ತಿ மூல வியாபாரம்னு சொன்னாரு, பிரவர்த்தனா, இது லிங்குக்கு அர்த்தம்னு தீர்மானம். ஏன்னா லிங்க் இருந்தா இந்த விஷயம் தெரியுது, லிங்க் இல்லாட்டா தெரியும். இவ்வளவு தூரம் உங்களுக்கு இப்ப சொன்னால் அந்த பிரவர்த்தனாங்கிறது வேதத்திலே வேற, லோகத்திலே வேற. அதாவது பிரவೃತ್ತಿ வரத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த தர்மமானது வேதத்திலையும் லோகத்திலையும் ஒன்றாக இருக்க முடியாது. லோகத்துல என்ன, பிரவೃತ್ತಿ அனுகூல வியாபார விசேஷா லோகே பூர்ணமிஷ்டா அபிப்பிராய விசேஷா. இப்ப வந்து இன்னொருத்தனை பிரயத்ன பண்றான், இது பண்ணு அப்படின்னு, இந்த மாட்டை கொண்டா, மாட்டை கட்டிட்டு போ அப்படின்னு சொல்றான். இப்படி சொல்றாங்கன்னா அவருடைய அபிப்பிராயம் என்ன, அவன் அந்த காட்சியை செய்யணும்னு தானே அபிப்பிராயம். அதுக்காக சொல்றான், நீ இந்த மாதிரி மாட்டை கொண்டா அப்படின்னு சொன்னா அவன் அந்த மாட்டை கொண்டு வரணும்னு இவன் நினைக்கிறான். இதுதான் அவனுடைய அபிப்பிராய விஷயம். இந்த அபிப்பிராயத்தை புரிஞ்சுட்டு எதிராக பிரவர்த்திக்கிறான். நான் இந்த மாதிரி வேலை செய்யணும்னு அவன் நினைக்கிறான் அப்படிங்கிறது அவர் சப்த பிரயோகத்தினே தெரியுது. சரி, அவர் நினைச்சபடி பண்ணிடுவான் அப்படின்னு ஒன்று. இது லோகத்திலே தெரியும், அவன் நினைக்கிறது தான். சில இடத்துல உத்தரவு போடுவான். ராஜா வந்து ஒரு சேவகனுக்கு உத்தரவு போடுறான்.
உத்தரவு போட்டா என்ன அர்த்தம்? அந்த உத்தரவை கேட்டு என்ன நினைக்க தெரியுது கிறிஸ்டியனுக்கு தேவதனுக்கு, ஓ ராஜாவுடைய அபிப்பிராயம் இருக்கு, நான் அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு அவர் நினைக்கிறா, சரி செஞ்சுருக்கோம். இதுதானே? இதே மாதிரி ஒரு பிரபு கிட்ட பிரார்த்தனை பண்றான், இந்த மாதிரி எனக்கு இந்த வேலையை பண்ணி கொடுத்தா தேவையில்லை அப்படின்னு. அப்ப அந்த பிரபுக்கு இதுல என்ன தெரிகிறது? சரி என்னாலும் ஆகணும்னு நினைக்கிறான், இவருடைய அபிப்பிராயம் இருக்கு, அதனால நம்ம சரி பண்ணி கொடுப்போம். அப்ப என்னாச்சு? இது பிரவர்த்தனா தான், எல்லா இடத்துலையும் பிரவர்த்தனா. அந்த பிரவர்த்தனா லோகத்துல எப்படி இருக்கு? யார் அந்த லிங்கம் உச்சாரணம் பண்றானோ அவனிடத்துல இருக்கக்கூடிய ஒரு அபிப்பிராயம் விசேஷம் இருக்கு. ஆனா வேதத்துல அப்படி சொல்ல முடியுமோ? வேதத்துல இந்த மாதிரி வேதத்துக்கு ஆசையா இருக்கு, வேதத்துடைய அபிப்பிராயம் நான் இந்த மாதிரி யாகம் பண்ணணும் அப்படின்னு அங்க நினைக்கிறது சொல்றது இல்லை. ஏன்னா வேதத்துக்கு கஷ்டம் அப்படி இல்லை. ஆகையாக வேதத்துல மாத்திரம் இந்த பிரவர்த்தனைய அபிப்பிராய ரூபமாக சொல்ல முடியாது. அதான் சொல்றாரு. பிரவೃತ್ತಿ ಅನುಕೂಲ ವ್ಯಾಪಾರ ವಿಶೇಷ ಲೋಕೆ ಪುರುಷನಿಷ್ಠ ಅಭಿಪ್ರಾಯ ವಿಶೇಷ வேதேது தூங்கிற சத்தம் வைரத்தை தாங்கிக்கிறது. லோகத்துல இப்படிதான், ஆனா வேதத்துல அப்படி இல்லை. புருஷாவாத்து வினாடி சப்த நிஷ்ட ஜீவ சக்தி கர்மகான சேர்த்துக்கணும்னா சேர்த்துக்க வேண்டியது இல்லை. வினாடி புருஷ நிஷ்டா கஹா, அதுல இருக்கக்கூடிய ஒரு அலௌகிக வியாபாரம் சொல்லும். அதாவது வேதத்திலே வேதத்தை நிர்மாணம் பண்ணின ஒரு புருஷன் இல்லாததுனாலே அந்த புருஷனுடைய அபிப்பிராயம் அங்க சொல்றதுக்கு இல்லை. விவக்ஷா விவக்ஷான்னு சொன்னாலும் வஸ்து இச்சா இல்ல, விவக்ஷத குணோபதேச அது கௌரவ விவக்ஷாங்கிறது அவ்வளவு. அதனால உபாதையே குணேன உபச்சரியத்தைன்னு பார்க்கிறார். அது விவாபிராச இந்த விவக்ஷிதம் அவிவக்ஷிதம் அப்படின்னு சொல்லிட்டு அபௌஷேயம் இது சொல்ல ஆசைப்படுறது, இது சொல்ல நினைக்கிறது, இது சொல்ல நினைக்காத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சும்மா சொல்றதுதான். அந்த அர்த்தம் அப்படி அபௌஷேயமான. அதனால இவர் என்ன சொல்ற, சப்தத்திலேயே இதுல ஒரு அந்த மாதிரி ஒரு வியாபாரம். அதை கேட்ட உடனே நான் ஒரு வேலை பண்றோமா, இதுக்கு விதி இருக்கு, விதி இருக்குன்னா இவன் என்ன சொல்றான், இந்த வேலை பண்றீங்க ஆர்வல பண்ண சொன்னான், வேதம் பண்ணி நான் பண்றேன், விதி இருக்கு நான் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல என்ன தெரியுது? ஈஸ்வரன் சொன்னா நான் பண்றேன்னு சொல்லுவீங்க, ஈஸ்வரன் சொல்லி நான் பண்ணிட்டு இருக்கேன்னு அவன் சொல்லுது, வேதம் சொல்றது நான் பண்றேன். அப்ப என்னாச்சு, இவனுடைய பிரவர்த்தனாங்கிறது வேறு. இந்த வினாடி சப்தத்திலேயே அந்த ஒரு சக்தி இருக்கு, அதை தெரிஞ்சிட்டு இவன் அதனால சப்தனிஷ்டமாக அந்த பிரவர்த்தனாக சொல்லணும். வேற நேரடியா பிரவர்த்தியை உண்டு பண்ணணும் இல்லை, விஷயத்தை போதிச்சு பிரவர்த்தியை உண்டு பண்ணணும் இல்ல, அது வேற அது வேற. ஆனா பரப்பிரேக பிரவருத்தி ஸ்வயம் பிரவருத்தின்னு ரெண்டு வித்தியாசம் இல்லையா? நமக்கே தெரியும், இது நானா பண்ண காரியம், அவன் யாரும் சொல்லல, இது நானா பண்ணல அவன் சொல்லி பண்றேன். பரப்பிரேக பிரவருத்தின்னு ஒரு தனியா தெரியும். ஏன் அவர் சொல்லி நான் செய்கிறேன், இது யாரும் சொல்லல நானே செய்கிறேன் அப்படின்னு நாம செய்யக்கூடிய காரியத்தையே ரெண்டு பேரும் செய்யணும் இந்த பிரவருத்தியில. ஆமா, இப்ப எங்க இன்னொருத்தர் சொல்லி நாம செய்கிறோமோ அங்க நமக்கு பிரவருத்தியை உண்டு பண்ணக்கூடிய வேற இன்னொன்று. அப்படி சொல்றது லௌகிக ஸ்தலத்திலே ஆளுநர் கிடைச்சிருவாங்க, சாதாரண பண்றேன் அவன் என்ன பண்றேன். ஆனா வேதத்துல வேற சொல்றது பண்றேன்னு தான் செய்யறான், வேற ஆளை காமிச்சு. ஏன்னா அது அப்போ அதான் நகி வேதவா புருஷன் நிர்மிதா. வேதங்கிறது ஒரு புருஷனாலே நிர்மாணம் செய்யப்பட்ட ஒரு புஸ்தகம் இல்லை. அது நீங்க சொன்னா ஆயிடுமா அப்படி நகிவேத பிரபுதா அப்படின்னு நீங்க சொல்றதுன்னா தெரிஞ்சு எப்படி சொல்றது, அதுக்குதான் பிரமாணம் வேண்டாமா அப்படின்னு சொன்னா யுக்தி காண்பிக்கிறார் அனுமானம். வேதாத்தியனம் சர்வம் குருவத்தியன பூர்வதம் வேதாத்தியன சாமான்யா அதுனாத்தியனம் யதா இத்தியாதினா வேதாபௌருஷேயத்துவஸ்ய சாதிகத்வா. வேதாபௌருஷேயத்துவ அதிகரணமே ஒன்று இருக்கு.
பிரதமாத்தியாயம் தசமபாதத்துல கடைசி அதிகரணம் வேத பௌருஷேயமா இல்லையான்னு விசாரித்து பௌருஷேயம் கிடையாது அபௌருஷேயம் தான் அப்படின்னு தீர்மானம் பண்றதுக்கு பூர்வகிராம சாஸ்திரத்துல அதிகரணம். அதுல இருந்து ஒரு முக்கிய எடுத்துக்கலாம். என்ன சொல்ற, வேதத்தை அத்தியனம் சர்வம் இருக்கா, சர்வம் வேதத்தை அத்தியனமும் பட்சம். வேதாத்தியனம் எல்லாம் மொத்தம் எல்லா வேதாத்தியனமும், வேதாத்தியனம்னா என்ன தெரியுமா, அந்த குரு சொல்லி கிருஷ்ணன் வந்து சொல்றாங்க திருப்பி சொல்றாங்க சண்டை வாங்கிக்கிறது, அதுதான் வேதாத்தியனம். அவர் ஒரு தடவை சொல்றாரு, இவன் அதை வந்து 2 தடவை சொல்றான். இந்த இந்த கிரியைக்கு பேரு தான் வேதாத்தியனம். குரு முகோச்சாரண அனுச்சாரணம். குரு முகத்தினால ஒரு உச்சாரணம் ஆச்சு, அதை அனுசரித்து இவரும் அதே மாதிரி உச்சாரணம் பண்ணிருக்கேன், அதுதான் வேதாத்தியனம். இந்த மாதிரி செய்யக்கூடிய வேதாத்தியனம் எல்லாமே பூர்வ விஷயம்னா பூர்வம். எந்த குரு இப்ப இந்த சிஷியனுக்கு சொல்லிக்கிறாரோ அந்த குரு இதே மாதிரி அध्ययனம் பண்ணிட்டார். ஒரு குரு அந்த குரு அதே மாதிரிதான், அவருடைய குரு அதே மாதிரிதான். அதே மாதிரிதான் எல்லா அத்தியனம் இதுவரை நடக்குள்ள அத்தனை வேதாத்தியனமும் எந்த ஒரு குரு சொல்லி அவன் சொல்ல சிஷியன் செய்யறானோ அந்த சிஷியன் செய்யறதுக்கு முன்னாடியே அவன் சொல்லிக் கொடுக்கிற அந்த குருவும் இதே மாதிரி பண்ணியிருக்கா அப்படின்னு அத்தியாயம். சரியா? குரு வர்ஷயன பூர்வகம். குருவும் இதே மாதிரி தன்னுடைய குருவுக்கு சேர்ந்து அவருக்கு வாயாட சொல்லி இவர் 2 தடவை சொல்லி அந்த மாதிரி அத்தியாயம் பண்ணியிருக்கா. அது பூர்வமா இருக்கு. ஏன் இப்ப நான் இது சேர்த்து என்ன கொடுக்கலாம்னா வேதாத்திய சாமானியா வேதாத்தியத்வா அப்படின்னு அர்த்தம். வேதாத்தியனாலே இதுதான் எத்திர வேதாத்தியனத்துவம் தத்திர தத்திர குருவர்ஷய பூர்வதர்ஷம் பத்தி சமன்வயம் பண்றதுன்னா அதுதான் அத்தியனம் கேட்கலாம். இப்ப அத்தியனம் நடக்கிறத பார்த்துக்கணும். உங்களுக்கு இந்த ஹேது காரணம் எல்லாம் கிடைக்கும். இப்ப எப்படி அத்தியனம் நடக்கிறது? அத்தியனம் யார் பண்றா? மாணவன் இல்லையா? மாணவன் செய்யக்கூடிய இந்த வேதாத்தியனம் இருக்கு, இது குரு கருத்துக வேதாத்தியன குரு. அதாவது இதுக்கு முன்னாடியே இவருக்கு சொல்லிக் கொடுக்கிற குரு அத்தியனம் பண்ணிட்டார், இதே மாதிரி அத்தியனம் பண்ணிட்டார் இல்லையா? அப்ப மாணவன் செய்யக்கூடிய வேதாத்தியனம் எப்படி இருக்கு? அவருடைய குரு கருத்துக அத்தியன பூர்வகமாக இருக்கு. இவன் வேதாத்தியனம் பண்றதுக்கு முன்னாடி இவருடைய குரு அத்தியனம் பண்ணிட்டார், அதனால அதுக்கு பின்னாடிதான் இது வருது. அதை பூர்வமாக கொண்டது வேதாத்தியனமான பார்க்கிறோம். அவனுடைய குரு அத்தியனம் பண்ணாரே, அந்த அத்தியனத்துக்கு முன்னாடி அவருடைய குரு அத்தியனம் பண்ணிருக்கார், அவர் அத்தியனம் பண்ணிட்டு இவருக்கு சொல்லி கொடுக்குறார். இதான் அமைச்சிருக்கு. அப்ப எத்த வேதாத்தியனம் அங்கெல்லாம் குரு அத்தியன பூர்வதத்துவம் அப்படின்னு ஒரு யாசி. இதை வச்சுட்டு எல்லா வேதாத்தியனமும் தான் அப்படின்னு. இப்ப பாருங்க, இதுலேருந்து என்ன சித்திக்கிறது? அவருடைய சித்திக்கிறது நமக்கு வந்து எல்லா வேதாத்தியனத்தையும் குரு அத்தியனம் பண்ணி தான் சொல்லிக் கொடுக்குறார் அப்படிங்கிறது வேணா சித்தமாகும். அவருஷயம் சித்தமாகுமா அப்படின்னு கேள்வி. அதுக்கு பதில் ஒரு சமயம் இதை எப்படி சொல்லுவான்னா சாத்திய விசேஷ சக்தின்னு சொல்லுவோம். சாத்திய விசேஷ சக்தினா நேரடியா சப்தத்தினால சொல்லப்பட்ட சாத்தியம் உண்மை. ஆனா இது சித்திக்கணும்னா அபிப்பிரேதமான இன்னொரு சாட்சியம் இருந்தால்தான் அது சித்திச்சாதான் இது. இப்படி பாருங்க, இந்த வேதத்தை ஆரோக்கிய நிர்மாணம் பண்ணிட்டார், ஒரு மகிழ்ச்சி பண்ணியிருக்காருன்னு இருக்கோம். அவர் வந்து இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுத்தார். அவர் சொல்லிக் கொடுக்கும் போது யாரு படிக்கிறானோ அவன் பண்றது வேதாத்தியம். இதுல வேதாத்தியம் இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி யாருமே அத்தியனம் பண்ணல. இவருடைய குருதான் அவர் பண்றாரு, அவர் அத்தியனம் பண்ணிடுவாங்க இல்லையா? அதனால இந்த வேதாத்தியனத்துல குருவத்தின பூர்வதர்ஷம் இல்லை. இது எந்த புத்தகம் பார்க்கலாம். அந்த புத்தகத்தை வந்து இதே மாதிரி குரு சொல்லி கிருஷ்ணன் படிக்கிறான்னு அத்தியனம் பண்றதா இருந்தாலும் வேதாத்தியனத்தை விட்டா வேற எந்த வேதாத்தியனத்தும் குருவத்தின பூர்வதர்ஷம் அவசியம் வராது. ஏன்னு கேட்டா யாரும் அந்த புத்தகத்தையே நிர்மாணம் பண்ணவனா இருக்கணும், அவன் அத்தியனம் பண்ணிருக்க மாட்டான். முதல் குரு ஆதிம குரு அவன் அத்தியனம் பண்ணிருக்க முடியாது. ஆனா இங்க எப்படி இல்லை, இங்கே சர்வம் வேதாத்தியனம். ஒன்று பாக்கி இல்லாம அத்தனை
வேதாத்தியமும் அவசியமான குரு கருத்துக்கு அத்தியனம் பூர்வகமாக இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த வேதம் இன்னொருத்தனால யாராலும் நிர்மாணம் பண்ணப்பட்டதாக இல்லை, அனாதி என்று சொல்ல முடியாது. ஏன்னா நிர்மாணம் பண்ணினா இந்த சாத்தியம் வராது. அதனால இந்த சாத்தியம் சிந்திக்கிறது சொன்னால் அந்த வேதாத்தியின் பரம்பரையானது அனாதியாகத்தான் இருந்தார். அது அனாதியை சொல்லிதான் அப்ப வேதத்தை யாரும் பண்ணினவாறு பண்ணினது சாத்தியம் இல்லை. ஏன்னா யாராவது பண்ணி இருந்தால் அதனுடைய அத்தியனத்தை அனாதி சொல்ல முடியாது. ஏன்னா அந்த புத்தகமே தொடக்கல, அப்ப அதை எப்படி அத்தியனம் பண்ண முடியும்? ஏன்? அதனால யாராவது வேதத்தை நிர்மாணம் பண்ணினது இருந்தால் அப்ப என்ன ஆகும்? அதனுடைய அத்தியனம் எல்லாமே குருவத்தியன பூர்வகமாக இருக்க முடியாது. இந்த சாத்தியம் இருக்கு ஒத்துண்டால் அபோஷயத்தை ஒத்துண்டார், யாரும் நிர்மாணம் பண்ணினா அப்படிங்கிறது இல்லை. அதனால இந்த நான் நேரடியாக அபோஷயம்னு சொல்லாதாலும் எல்லா வேதாத்தியனமும் இப்ப பார்க்கிற அத்தியனம் போலதான் குரு அத்தியன பூர்வகமாக இருக்கிறது அப்படிங்கிறத அனுமானத்தான் நான் சாதனம் பண்ணினேன்னா அப்ப அபோஷயத்துங்கிறது அர்த்தாத் சித்தமாக சொல்லணும். யாரும் இந்த வேதத்தை நிர்மாணம் பண்ணவில்லை. அந்த வம்ச பரம்பரை என்ன தெரியுமா? அத்தியன வம்ச பரம்பரை, வேதம் பண்ணின பரம்பரை. அத்தியன பரம்பரை. அத்தியன பரம்பரையை நமக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இதே அபோஷயத்தை தான் காரணம். ஏன்னா இந்த குரு தேர்ந்து வருது, படிச்சார், இவர் தேர்ந்து இவர் படிச்சார், இவர் தேர்ந்து இவர் படிச்சார் அப்படின்னு வருது இல்லையா? அப்படி படிக்கும்போது ஒரு இடத்துல போய் முடிக்கணும். பிரம்ம ஸ்வயம்பு தஸ்மை பிரம்மணி நமஹா. பிரம்ம ஸ்வயம் போனா அந்த பரமாத்மா. அந்த பரமாத்மா இன்னொருத்தர் தேடி படிக்கல. ஆனா அவர் சர்வஜனா இருக்கிறதுனால அவர் போன கல்பத்தில் இவரெல்லாம் என்ன படிச்சாலும் அவர் தெரியும். அதனால அதை தெரிஞ்சுட்டு உபதேசம் பண்ண. இப்போ மீமாம்சக மதத்துல இந்த பிரளயம் அதுக்கப்புறம் மறுபடியும் சிருஷ்டிக்கிறத ஒத்துக்கிறது. அதாவது மீமாம்சகாவுடைய மதத்தை ஒத்துக்கிறது. ஏன்னா பிரளயம் ஆனதை எப்படி நீங்க யாராவது பார்த்தவா இருக்காளா? இல்லை. அனுமானம் எப்படி பண்ண முடியும்? பிரளயத்தையும் பார்க்கல. ஏதோ ஒவ்வொரு வஸ்துவும் அழிஞ்சு போகிறதுக்கு பார்க்கணும். உற்பத்தி ஆகக்கூடிய வஸ்து அழிஞ்சு போகிறதுங்கிறது நமக்கு தெரியுது. இதை வச்சு உற்பத்தியானதெல்லாம் அழிஞ்சு போகுங்கிறத ஒத்துக்கலாம். ஆனால் ஏககால காலாவச்சேதுன்னு எல்லாம் விட்டு பூரா அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறது கிடையாதுங்க. அந்த மாதிரி அந்த பிரமாணமே புராணங்களுக்கு இந்த சிருஷ்டியை சொல்லக்கூடிய வாக்கியங்கள் வேதத்துல எல்லாம் இருக்கு. இதனாலே தெரிகிறதுன்னு கேட்பான். அப்போ என்ன சொல்லுவானா, எந்த வாக்கியத்தை நீ கொடுக்குறியோ அந்த வாக்கியங்கள்லாம் வேறு ஒரு விதிக்கு சேஷமா இருக்கு. விதிக்கு சேஷமா இருக்குன்னா அந்த விஷயத்தை வசந்த பண்றதுக்காக வந்த கதையாக அது இருக்கிறத விட அது உண்மையாக கடந்துதான். ஆகையால வெற்றி பிரளயத்தை ஒத்துக்கிறது இல்லை அப்படின்னு மீமாம்சகாருடைய ஒரு சித்தாந்தம். அதுக்கப்புறம் அந்த வாக்கியத்தில் என்ன சொன்னா, பரவாயில்ல வெற்றி பிரளயம் தான் இருக்கலாம், இருந்தால் உங்களுக்கு என்ன நஷ்டம்? போன கல்பத்தில் படித்த வேதத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு மனுஷாங்க. அதனால புது வேதம் சொல்ல முடியாது. இந்த கல்பத்திலேயே பல வேதங்கள் படிக்கிறவா இல்லாததுனால இப்ப காணாமல் போயிடுது. இனிமே அந்த வேதத்தை திருப்பி எப்படி ஆரம்பிச்சு வைக்கிறது, யார் ஆரம்பிச்சு வைக்கிறது தெரியாது. ஏன்? அதே மாதிரி பழைய கல்பத்துல நடந்த அந்த வேதத்தை அத்தியனம் அந்த வேதத்தை இந்த கல்பத்தில் யாராவது தெரிவிக்க முடியுமோ? முடியாது இல்லையோ? அதனால இதுக்கு பயந்து சிருஷ்டி பிரளயமே இல்லை என்று சொல்லி வந்தால் அது வேண்டாம், அவசியம் இல்லை. நம்ம ஈஸ்வரனை ஒத்துக்கிறோம். அப்ப அந்த ஈஸ்வரன் சர்வஜன்மை வேற வச்சுருக்கோம். இப்ப அவருக்கு தெரியாதது இல்லை. அப்ப போன கல்பத்துல என்ன வேதம் அத்தியனம் பண்ணிட்டு இருந்தாங்கிறது பூரா தெரியும் வருது. அவர் உபதேசம் பண்ணிட்டார். நமக்கு மேற்கொண்டு பரம்பரை வந்துவிடும். இப்பவும் ஒருவர்களின பூர்வ கல்பத்துல ஒன்றும் இந்த சாத்தியத்துக்கு ஒன்றும் தெரிதலே இல்லை. ஏன்னு கேட்டா இந்த கல்பத்தை வருவதில் ஒருத்த ஈஸ்வரன் கேட்டு அத்தியனம் பண்றான், பிரம்மாடா அத்தியனம் பண்றான்னு வச்சுக்கோமே. யோ பிரம்மாணம் விவசாயி போதும் யோகி வேதாந்தத்தை பிரச்சனை வேதம் அத்தியாபய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. பிரம்மாவுக்கு அவர் அத்தியனம் பண்ணி வச்சாரு. அவர் சிந்தனாக அத்தியனம் பண்ணார். ஆனா இவர் அத்தியனம் பண்றதுக்கு முன்னாடி போனதற்கு அத்தியனம் குருவத்தில் இருந்ததா. ஆனா அந்த அத்தியன பூர்வ கல்விங்கிறது
இவர் பண்ண அநியனத்தை இருக்கிறதுனாலே நம்மளுடைய அனுமானத்தை ஒன்றும் கோளாறுகளே சிரமங்களே தெரியாது. ஆக இப்படித்தான் அபௌஷயத்துக்கு சொன்னா அது ஒன்றும் கொஞ்சம் இல்லை கோளாறு இத்தியாதினா அபௌஷயத்துக்கு சாதிச்சிருக்கான். இதெல்லாம் வந்து ஆதிபத்தினாலே இன்னும் கூட சில யுக்திகளை சொல்லலாம். என்ன சொல்லலாம்னா வேதத்தை பண்ணின வேதத்தை வந்து பரம்பரையா அத்தியனம் பண்ணி காப்பாற்றி வச்சிருக்காங்க. ஒரு நிர்மாணம் பண்ணின கர்த்தா அந்த வேதத்துக்கு இருந்திருந்தா ஞாபகம் இல்லாமலா போகும். பாணினி எல்லாம் எந்த புத்தகங்கள்லாம் நம்ம பரம்பரையா ரட்சித்து வந்துட்டு இருக்கோமோ அந்த புத்தகத்துடைய கர்த்தாவை நம்ம மறக்கிறது. அந்த கர்த்தாவை ரொம்ப ஆதரத்தோட நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்பேற்பட்டவரை ஒரு பெரிய அந்தரம் நமக்கு உபகாரம் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அப்படி இருக்கிறத வேதத்தினுடைய கருத்தாக பரம்பரை அध्यயனம் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கு. ஆனா ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லணும். இருந்திருந்தா சொல்றேன், மறக்கவே மாட்டேன், யாரும் மறக்க மாட்டேன். அப்போ எதுக்கும் ஞாபகம் இல்லை அப்படின்னு என்ன தெரியுது இல்லைங்கிறதுனால தான் அதனால வந்து இல்லையா. ஒரு இல்லைங்கிறது எப்படி தீர்மானம் பண்றது? அனுபவத்தி பிரமாணம் தான். இது கிரகம் இல்லை, கிரகம் இல்லாத தெரியுமே, கிரகம் இருக்கா இல்லை எப்படி இருந்தா தெரிஞ்சுக்கணும், தெரியலையே அது இல்லை. அதே மாதிரி வேலைக்கு கரெக்டா இருக்கணும், அவசியம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அது அது பரம்பரையா இருக்க விட்டு விட்டு போற வேலை இல்லை. அனாதி பரம்பரையா இருக்கும்போது ஒரு பொண்ணை விட்டு அவசியம் தெரிஞ்சிருக்கணும். ஆனா அவசியம் தெரியல. அதுலேருந்து என்ன தெரியுது இல்லைன்னு எடுத்துருப்பாங்க. கல்பா கல்பபூர்வா இது நியாயேன சம்சாரஸ்ய அநாதித்வாத் ஈஸ்வரஸ்ய சர்வஜ்ஞத்வாத் ஈஸ்வரः கதகல்பீயம் வேதம் அஸ்மின் கல்பே ஸ்மிருத்வா உபனிஷதி ஏதாவதோ பவத்தோ பிரமாணாந்தரேண அர்த்தமுபலப்ய ரசிதத்துவ கல்பனா அனுபவத்தை. நையாயிகள் சொல்லுவான், இந்த வேதத்தை பரமேஸ்வரன் தான் பண்ணினா, பரமாத்மா ருசி பண்ணும்போது வேதத்தை நிர்மாணம் பண்ணி கொடுத்தா அப்படின்னு. அது ஒரு பிரமாணம் இல்லை. ஏன் நமக்கு வந்து எப்போ வேதத்தை நிர்மாணம் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு கேட்டா, முதல் கல்பத்துல சிருஷ்டி ஆதிங்க எதுக்கு முன்னாடி சிருஷ்டியே இல்லையோ இப்பதான் முதல்ல சிருஷ்டி ஆகுதோ அப்ப அந்த சிருஷ்டியான பிரஜைகளுக்கு தர்மாதர்மம் தெரியறதுக்காக சுவாமி வேதத்தை நிர்மாணம் பண்ணி கொடுக்கணும். இப்ப அவர் எப்படி வேதத்தை நிர்மாணம் பண்ணினார் அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி ஒன்றும் கிடையாது, இதான் முதல் சிருஷ்டி, புதுசாதான் நிர்மாணம் பண்ண வேண்டி இருக்கும் இல்லையா. அப்ப அவர் ஒரு தடவை வேதத்தை புதுசா நிர்மாணம் பண்ணி கொடுத்து இனிமேல் இந்த வேதத்தை வச்சுக்கிறோம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஆனால் நம்மளுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டா, கல்பா கல்ப கூடுவாங்க. எல்லா கல்பத்தையும் முன்னாடி ஒரு கல்பம் இருக்கு. எல்லா கல்பத்தும் நீங்க எந்த கல்பத்தை சொன்னாலும் அதுதான் முதல் கல்பம் சொல்றதே இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு கல்பம். அப்படியானால் எந்த கல்பமாவது வேதம் இல்லாத ஒரு கல்பம் இருக்க முடியுமோன்னு கேட்டா கிடையவே கிடையாது. அதனால இதுதான் முதல் கல்பங்கிறது இல்லை. எல்லா கல்பத்திலும் வேதம் இல்லாத கல்பமே கிடையாது, எல்லாத்தையும் வேதம் இருந்துச்சு. அதனால வேதமும் அனாதிதான். எப்போ வேதம் எல்லா கல்பத்திலும் இருக்குமோ அப்போ ஒரு கல்பம் முடிஞ்சு இன்னொரு கல்பம் ஆரம்பிக்கிற காலத்துல நடத்துற பிரளயம் வந்து சுற்றி வருது. அந்த சமயத்துல ஈஸ்வரன் நமக்கு இருக்காரு திருஷ்டி பண்றதுக்கு. அவர் சர்வஜர், யாருக்கு என்ன பண்ணணுங்கிறது தெரிகிறது. அதனால அவர் போன கல்பத்துல இருக்கிற வேதத்தை ஞாபகம் வச்சிருந்து அதை சர்வஜம் உபதேசம் பண்றாருன்னு சொன்னாலே இருக்கும். அவர் புதுசா ஒரு வேதத்தை நிர்மாணம் பண்ணி உபதேசம் பண்றாங்கிற கல்பனைக்கு காரணம் இல்லை. அதான் ஈஸ்வர சம்சாரஸ்ய அநாதித்வா கல்ப கல்பபூர்வமான ஒரு நியாயம். அந்த நியாயப்படி இந்த சம்சாரம்ங்கிறது அநாதி. அப்படிதான் இதையும் பிரம்மசூத்திரத்தையும் சம்சாரத்தை அநாதின்னு தான் சொல்லி கொடுத்துருக்காரு. இல்லைன்னா வேற வழி இல்லை. சம்சாரத்தை அநாதித்வா ஈஸ்வரஸ்ய சர்வஜத்வா. ஈஸ்வரன் சர்வஜன்கிறதும் எல்லாரும் ஒத்துக்க விஷயமாட்டேன். சர்வஜன் சொன்னா அவர் போன தேசத்துல இருக்க வேதமும் அவருக்கு தெரியாதான் சர்வஜன். அது மறந்து போச்சு தெரியாதுன்னு அவர் சொல்ல முடியாது. ஆகையாலே சர்வஜா ஈஸ்வரா கதகல்பீயம் வேதம், ஏற்கனவே இந்த வேதத்தையே இந்த கல்பத்துல மறுபடியும் சொல்லி கொடுத்துடுறா அப்படின்னு சொல்றதுதான் ராகம். கல்ப
ரூபத்து. இவர் புதுசா வேதத்தை நிர்மாணம் பண்ணி உபதேசம் பண்றாருன்னு சொல்ல கல்பனைக்கு காரணம் இல்லை. சமானாந்திரேன அர்த்தம் உபலப்த எதிர்ப்பு கல்பனா. அதாவது நம்ம சாதாரண வாக்கியத்தை எப்படி ரசனம் பண்ணுவோம், அந்த வாக்கியத்துல என்ன சொல்லணும் அப்படிங்கிறத முன்னாடி நாம தெரிஞ்சுக்கிறோம். அதை தெரிஞ்சிட்டு அதை இன்னொருத்தருக்கு தெரியறதுக்காக ஒரு வாக்கியமாக பண்ணி சொல்லுவோம். இந்த மாதிரி வேதத்தை ஈஸ்வரன் பண்ணாங்க. அதற்கு குருகாபாவா சப்தனிஷ்டா. இப்போ வேதாந்தம் மீமாம்சம் இந்த ரெண்டு மதத்திலையும் வேதங்கிறது அபௌருஷம், இது பௌருஷம் இல்லை அப்படிங்கிறது பாடி சித்தாந்தம். அதை காண்பிச்சிருக்க. ஆகையாலே வேதத்தை உள்ள இருந்தனால இது என்ன பிரேரணை பண்றதுன்னு தெரியுது. அந்த பிரேரணா பிரவர்த்தனாவுக்கு ஆச்சரியமாக இருப்பது ஈஸ்வரன் சொல்லக்கூடாது, வேதமே ஈஸ்வரன். வேதத்தில் இருக்கிற சப்தமே தான். அதனால சப்த திருஷ்டிவதா புருஷாபாவா. ஆக சாப்தி சாவனா எப்படி புரியுதா? அதனாலதான் அது சாப்தி சாவனா அப்படின்னு ஒரு பேரு சப்தத்தில் இருக்கிறதுனால எல்லாருமே சப்தத்தில் இருக்கிறதே இல்லை. வைதிக ஸ்தலத்துல வைதிக விதிஸ்தலத்துல அந்த பிரேரணைங்கிறது சப்தத்திலேயே இருக்குங்கிற காரணத்தினால அதுக்கு சாப்தி பாவனான்னு இந்த சாஸ்திரத்துல விவகாரம். சாத்த சாப்தி பாவனா அம்சத்திரயம் அபேட்சம். பிரவர்த்தனாச்சா பிரவருத்தி பிரவர்த்தனா இந்த ரெண்டு எடுத்துக்கிறோம். சாதாரண எல்லா வாக்கியத்தையும் பிரவருத்தி இருக்கும். பாச்சாத சாமானியத்தில் பிரவருத்தி இருக்கும். கிரியாபதம்னு சொன்னா அங்க பிரவருத்தி வந்துடும். கிரியாபதம் இல்லாத வாக்கியம் இல்லை. திவ்ய வாக்கியம்னு சொன்னா கிரியாபதத்தோடு இன்னொரு கூட செய்யும். எல்லாம் கிரியாபதம் தானே, கிரியாபதமாகவும் இருக்கும். அதே சமயத்துல அதுல கொஞ்சம் அதிகப்படியா நீங்க அதிக சமைச்சு. இப்ப அந்த இடத்துல ரெண்டு பாவனைகள் அச்சாதத்தினால சொல்லக்கூடிய ஒரு பாவனை, ஆட்சி பாவனை அதை மேற்கொண்டு சொல்லுவார். அதனால அதே மாதிரி லிங்கனால சொல்லப்பட்ட பிரவர்த்தனான்னு சொல்லக்கூடிய சாப்தி பாவனை. இந்த சாப்தி பாவனைக்கு 3 அம்சங்கள் தேவைப்படும். 3 விஷயங்கள் அதை சேர்க்கணும். அதை சேர்த்தாதான் நம்ம போட்டி ஆகும். சில விஷயங்கள்ல நமக்கு சப்தத்தினாலே அந்த அர்த்தம் புரிந்தாலும் பூர்த்தியாகாமல் எப்படி அப்படின்னு கேட்டா, நான் இப்போ சவிசேஷமான மாசுவை சொல்லக்கூடிய ஒரு அவனுக்கு தெரியும் அப்படின்னு நான் சொல்றேன். எந்த பிரகடனத்தில் நான் சொல்றேன்னு ஒருத்தருக்கு தெரியலேன்னு வச்சுக்கிறேன். இதுக்கு நான் என்ன சொல்லலாம்னா, ஏதோ ஒரு பேப்பர்ல அவனுக்கு தெரியும் அப்படின்னு எழுதி வச்சு இந்த பாட்டு உன்னை பற்றி ஒன்றும் தெரியாது, இந்த இவ்வளவுதான் இருக்கு, உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சு தெரியும், என்ன தெரியும்னு சொல்றாரோ பூர்த்தியாவே இல்லை அப்படின்னு சொல்லணும். ஏன்? அது அம்சத்திலையும் அபேட்சை, அது அபேட்சிக்குது. அது கேள்வி நமக்கு ஏதாவது வாழணும், அதெல்லாம் அந்த அம்சங்கள்ல அதுல பூர்த்தி ஆகலை அந்த வாக்கியத்துல. அதனால மொட்டையா அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா இந்த வாக்கியத்தை நம்ம பிரமாணமா எழுதுங்க. பூர்த்தி ஆகலை இந்த வாக்கியம். அதே மாதிரி இந்த இன்னும் சொன்னா பிரவர்த்தனையை போதிக்கும் போது அந்த பிரவர்த்தனைக்கு இந்த 3 அம்சங்கள் கூட இல்லைன்னா அந்த பிரவர்த்தனையை நாம புரிஞ்சுட்டு அதனால என்ன வேலை ஆகணுமோ அந்த வேலை நடக்காது. பிரவர்த்தனையே சொன்னா அவன் சொல்லி இன்னொருத்தன் பிரவர்த்தியை பண்ணணும், அவன் சொல்லணும், நான் செய்யணும். அப்படியானால் அவன் சொல்றதுக்கு அந்த 3 அம்சத்தோட சேர்த்துதான் அதை நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதனால பிரவர்த்தனைக்கு 3 அம்சங்கள் தேவைப்படுகிறது. சாப்தி பாவனா அம்சத்ரயம் அபேட்சை. அது என்னது அம்சத்ரயம்? சாத்தியம், சாதனம், இது கர்த்தவியதான் பேசி. இந்த சாத்தியம், இன்னொன்று சாதனம், இன்னொன்று இது கர்த்தவியதா. சாத்தியம்னு சொன்னா அந்த பிரவர்த்தனையால எதை உண்டு பண்ணும் அப்படிங்கிறது, எதை உண்டு பண்ணணுமோ அதுதான் பிரவர்த்தனாவுக்கு சாத்தியம். அதை உண்டு பண்றதுக்கு என்ன சாதனமோ அது சாதனம்னு சொல்லும். இந்த சாதனத்தை வச்சு அந்த பிரவர்த்தனை அந்த காரியத்தை சாத்தியத்தை எப்படி உண்டாக்கணுங்கிற அந்த முறை இருக்கு, அதுக்குதான் இதிகத்துவதா. இதுதான் 3 அம்சம். இப்ப இந்த சாப்தி பாவனை ஏதோ ஒரு வாக்கியத்துல எடுத்துப்போம். எல்லா வாக்கியத்திலையும் பிரவர்த்தனா அப்படின்னு சொன்னா அதனுடைய சாத்தியம் ஏதமாக இருக்கு. இப்போ சாத்தியாகாங்ஷாயாம் பக்ஷமானா
அம்சத்ரயோபேதா ஆர்த்தி பாவனா சாத்தியத்துவேன சம்பந்தத்தை. ஆர்த்தி பாவனையை பத்தி மேல சொல்ல போறாரு. இன்னும் சொல்லல. சாத்தி பாவனை தான் நடந்து கீழே வரும். அந்த ஆர்த்தி பாவனைக்கு ஒரு 3 அம்சம் தேவைப்படும். அந்த 3 அம்சத்தோடு சேர்ந்து இருக்கும் ஆர்த்தி பாவனையானது இந்த பிரவர்த்தனாவுக்கு சாத்தியமாக அமையும். இது நியதம். எல்லா இடத்தையும் இதுதான் பிரவர்த்தனாங்கிறது. இப்ப வர்ஷமானான்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனா நாம வர்ஷமானான்னு சொல்லிட்டு நிற்கக்கூடாது. நாம அதை கரெக்டா போறோம் இல்லையா? இப்ப ஏதாவது ஒரு லௌகிக வாக்கியம் சொல்லிட்டோம். தேவதத்தா ஓதனம் பசதி, தேவதத்தா காட்சி ஓதனம் பசதி அப்படின்னு ஒரு வாக்கியம். இங்க பிரவர்த்தி இருக்கு, ஆனா பிரவர்த்தனா இல்லை. இப்ப நான் என்ன சொல்றேன், தேவதத்தன் தான் பண்ணிட்டு இருக்கான், இவரை பிரேரணை பண்றவன் இன்னொரு. அப்ப யஜ்ஞதத்தா நமக்கு வேலை கொடுத்துருவோம். இப்ப யஜ்ஞதத்தா சிங்கரவதி இவன் சும்மாதான் இருந்தான். தேவதத்தன் தேவதத்தேனா காட்சி போதனம் பாசயதி யஜ்ஞதத்தா. அந்த யஜ்ஞதத்தன் இந்த தேவதத்தனை வச்சு இந்த வேலையை வாண்டான். இந்த அவன் பாட்டம் செய்யும்படியாக பண்றான். எப்படி பாட்டம் பண்றதுன்னு சொல்றான், காட்சி போதனம் பச்சா அப்படின்னு இல்லையா? விறகுகளுக்கு அந்த காப்பி சமை அப்படின்னு சொல்லுவான். இப்ப என்னாச்சு, அவன் சொன்னாங்க இப்ப பிரேரணா எங்க இருக்கு, ஆசி பாவனா எங்க இருக்கு, சாந்தி பாவனா எங்க இருக்கு பாடம். சாந்தி பாவனாங்கிறது இப்ப யாரிடத்துல இருக்கு, அந்த பிரேரகன் இருக்காங்க யஜ்ஞதத்தன், அவனிடத்துல இருக்கு. அவன் யார பிரேரணை பண்ணினா, தேவதத்தன். அப்ப பண்ணினது அது தேவதத்தன் தான். இந்த வேலையை செய்யறது யாரு, கர்த்தா தேவதத்தன். அப்ப தேவதத்தனுக்கு அந்த வேலை செய்வதில் ஒரு பிரவೃತ್ತಿ ஏற்படுது. இந்த பிரவೃತ್ತಿ ஏற்படுவதற்கு காரணமாக அவன் இருக்கான், அவன் வேலை செய்யறான், அது பிரேரகன். அப்ப அவனுடைய வேலையை நாம பிரேரணான்னு சொல்லுவோம், இவனுடைய வேலையை பிரவೃತ್ತಿன்னு சொல்லுவோம். தேவதத்தனுக்கு பாட்டம்ங்கிற ஒரு கிரியில பிரவೃತ್ತಿ ஏற்பட்டிருக்கு. இந்த பிரவೃத்திக்கு காரணமான பிரவர்த்தனையை தாழ் பண்ணியிருக்கான், இன்னொருத்தம் பண்ணியிருக்கான். ஏன் பிரவர்த்தனா அவருக்கு இருக்கு, இவன் பிரவೃತ್ತಿ இருக்கு. இது ரெண்டும் புரியும். முதல்ல பிரவೃತ್ತಿ, இதுதான் ஆட்சிபாவம். இந்த பிரவೃத்தியில அவன் இந்த பிரவೃத்திக்கும் 3 அம்சம் வேணும். சாதனம் சாதனம் இதுவே சொல்லுவான். சாதனம், இவன் பிரவೃத்தியாக என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறான், இவன் எந்த மாதிரியான ஒரு பிரயத்தனம் பண்றான் தெரியுமா? எந்த மாதிரி பிரயத்தனம் பண்ணினா அவன் சாதனை ஒரு நிவர்த்தி ஆகணும், அதுதான் இல்லையா? போதனம் பதவி. அப்போ இவன் அப்படி ஒரு வேலை பண்றான். அந்த அரிசியானது அன்னமாக போதனமாக மாறுவதற்கு என்ன பண்ணணுமோ அப்பேற்பட்ட ஒரு பிரயத்தனம் பண்றான். அதுதான் சாதனை. இந்த இடத்துல அவனுக்கு தன்னுடைய பிரயத்தனத்தினால சாதிக்க வேண்டிய விஷயம் என்ன, போதனா சாதனம் என்று சொல்லும். இந்த சாத்தியத்தை உத்தேசித்து அவருடைய பிரயத்தனம் ஏற்படுவது. சாத்தியமும் உத்தேசமும் ஒண்ணு. இந்த சாதம் நிற்பத்தி ஆகணும், சித்தமாகணும் அப்படிங்கிற உத்தேசித்து தான் என்னுடைய பிரவೃತ್ತಿ ஏற்படுவது. ஒரு அம்சம் கிடைச்சது பிரவೃತ್ತಿ. இந்த மாதிரி ஒரு சாத்தியத்தை சாதிக்கணும்னா அதுக்கு என்ன சாதனம் அப்படின்னு பார்த்தா, காட்சம் இல்லை, பாக கிரியா. வெறும் காட்சம் இருந்தா போற, பாகங்கிற அந்த கிரியை, அந்த கிரியை பண்றதுக்கு என்னெல்லாம் வேணும்னு கேட்டா, காட்சம் அது வேணும், பாக்கி எல்லாம் இது வேணும். இவனுக்கு இந்த ஓதனங்கிறது சித்தமாகுது. இது எதனால சித்தமாகுது, விரசனாலே சொல்லலாமோ, தேவதத்தனாலே சொல்லலாமோ, பாகத்தினாலே. அப்ப பாட்டங்கிறது ஒரு கிரியை, அந்த பாட்டமே சாதனமாக இருக்கு இந்த சாத்தியத்தை அடையாது. அதனால என்னாச்சு, பாட்டேன ஓதனம் சாத்தியது. ஆனா பாட்டகான்னு பண்ணணுமே, எப்படி பண்றது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, எப்படி பண்றதுன்னு கேட்டா, அப்போ அந்த சாட்சம் போக்குவரத்து எல்லாம் சொல்லணும், இப்படி பண்ண அப்படி பண்ண, அதுக்கு முறையெல்லாம் வருஷ எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப அதுல என்னாச்சு, இங்கேயும் அந்த பிரவೃத்திக்கு 3 அம்சம் இருக்கு. போதனம்ங்கிற சாத்தியம் ஒண்ணு, பாட்டகாங்கிறது கரணம் ஒண்ணு, பாக்கி எல்லாம் இண்டிகர் சொல்லலாம். அங்க
அங்ககலாபங்கள் இப்படியாக 3 அம்சத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த பிரவೃತ್ತಿ தேவதத்தினிடத்துல வந்து இந்த பிரவೃತ್ತಿயானது அந்த யஜ்ஞதத்தனுடைய பிரேரணைக்கு சாத்தியமாகும். யஜ்ஞதத்தனுடைய பிரேரணை பிரவர்த்தனா சாத்தி சாதனைன்னு சொல்றோமே, அந்த சாத்தி சாதனையில இப்பேற்பட்ட இந்த பிரவೃತ್ತಿ தான் சாத்தியம். இந்த பிரவೃತ್ತಿ வரணுங்கிறதுக்காக அவன் உத்தேசித்து அந்த பிரவர்த்தனையே பண்ணியிருக்கான். புரிய அவன் பண்ணணும் அப்படின்னு. ஆக இந்த பிரவೃತ್ತಿயானது அவனுக்கு சாத்தியமா இருக்கு. அந்த பிரவர்த்தனை காரணம் என்ன? அடுத்தது சொல்றான். தத்திர சாஸ்திராகாங்காலாம் வக்ஷமானா அம்சப்பிரயோகேக ஆர்த்தி பாவனா சாத்தியத்வேன சம்பவிச்சதே ஏக பிரத்யேகத்வேன சமானாபிமான ஸ்ருதே. வாக்கியத்துல ஒரு இந்த சப்தத்தினால கொடுக்கக்கூடிய அர்த்தம் இங்க அனுபவிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இதான் ஒரு காரணம் இருக்கும். அதை விற்பத்தின்னு சொல்லுவாங்க. விற்பத்திவாதம்னா இது இதுல அனுபவிக்கும், அது இதுல அனுபவிக்கும் அப்படிங்கிற ஒரு காரிகாரண பாவத்தை தான் விற்பத்தின்னு சொல்லுவோம். இப்படி சொன்னா இதுலதான் அனுபவிக்கும். இப்போ இந்த பிரவೃತ್ತಿ இருக்கு, இந்த பிரவೃತ್ತಿ அந்த சாப்பிட பிரவர்த்தனையில சாத்தியமாக சம்பந்தப்படுறது. அன்வயமா சம்பந்தம் தான் சம்பந்தப்படுறது அப்படிங்கிறது எப்படி தெரிகிறது? அதுக்கு என்ன பிரமாணம் கேட்டா, இந்த ரெண்டுமே ஒரே பிரத்யேகத்தான தெரியும். விஜயக்கா அப்படிங்கிற ஒரு பதம் தானே இருக்கு. விஜயக்கா பச்சேக்கா அப்படி ஏதோ. அப்ப பச்சேக்கிற இடத்துல அந்த தாத்துவை எடுத்தாச்சுன்னா 2 அம்சம் இருக்குன்னு ஆரம்பிச்சா இல்லையா? அப்ப அந்த பிரத்யம் இருக்கு. அந்த பிரத்யாம்சம் தான் பிரவೃತ್ತಿயையும் சொல்றது, பிரவர்த்தனையும் சொல்றது. அப்ப ஒரே பிரத்யத்தினாலே பிரவೃತ್ತಿ பிரத்யம் இது ரெண்டும் சொல்லப்பட்டால் அப்ப இதை வந்து சமான அபிஞான ஸ்ருதின்னு. சமானம்னா ஏகம், அபிஞானம்னா வாசக சப்தம். இது சுத்தியும் வேறு ஒன்று, இது பாரிபாஷிகமான சுத்தி வேறும்னு அப்படின்னு. இப்போ ஒரே வாசக சப்தமாக இருக்கிறதுனாலே இது ரெண்டுக்கும் பரஸ்பரம் அன்வயம் ஏற்படாது. வெவ்வேறு இதுல இருந்தா வராது சரியா? அதனால சமானாபிஞான ஸ்ருதியை கொண்டு இந்த பட்சமான மேல சொல்ல போற அந்த ஆர்த்தி பாவனையானது சாத்தி பாவனைக்கு சாத்தியமாக சம்பந்தப்படும். இது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரிதான். இங்கெல்லாம் பிரவர்த்தனைன்னு வருதோ அங்க எல்லா இடத்துலையும் பிரவೃತ್ತಿ தான் அந்த பிரவர்த்தனைக்கு சாத்தியமாக இருக்கும். தீர்மானம் மாற்றமே இல்லை. இப்போ ஒரு கேள்வி வந்தது. பிரவೃತ್ತಿ வந்து அந்த சாத்தி பாவனைக்கு சாத்தியமாக இருக்குன்னு சொல்றதுக்கு இங்க ஒரு பாவம் காண்பிச்சே, அந்த பாவம் சரியா இல்லைன்னு தோன்றும். ஒரே பிரத்யம் அது விஜயதா அப்படிங்கிறது. அந்த ஒரே பிரத்யம் அங்க பிரவೃತ್ತಿயையும் சொல்றது, ஆச்சாரத்தையும் பிரவர்த்தனையும் சொல்றது. அதனால பிரவೃತ್ತಿ பிரவர்த்தனைக்கு சாத்தியமாக அங்கு சொல்லுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? நான் அங்க வேற ஒரு தோஷம் சொல்றேன். அது ஏகவச்சனமாக இருக்கிறதுனாலே அது ஏகத்துவத்தையும் சொல்றது, சங்கே சொல்றது. அங்கிருந்தான ஏகத்தம் இருக்கு. அப்படியானால் அந்த ஏகத்துவ சங்கையை சாத்தி பாவனையிலே சாத்தியமாக ஏன் அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு கேள்விக்கிறதா நீங்க ஏக பிரத்யேகம்னு ஒரு காரணத்தை காண்பிச்சீங்கன்னா அந்த வகைக்கு நிறைய விஷயங்கள் அங்க தெரியுது. அதே பிரத்யேகத்தாலே அந்த பிரத்யம் கருத்து பிரயோகமா இருக்கு. விஜயதா அப்படின்னு இப்ப கர்த்தாவையும் தெரிவிக்கிறது, ஏகவச்சனமா இருக்கு. அதனால ஏகத்துவத்தை தெரிவிக்கிறது. அப்ப ஏகத்துவம் கர்த்தா இதெல்லாம் வந்து அந்த சாத்தி பாவனைக்கு சாத்தியமாக ஏன் அனுமதிக்க கூடாது? பதில் ஒரே ஒரு யோகியத்தை பார்த்துதான் அனுமதி பண்ண முடியும். அர்த்தம் அபாவனான யோகியதா பிரவர்த்தனான்னு அந்த சாத்தி பாவனையோட ஸ்வரூபம் அது பிரவೃತ್ತಿயை உருவம். அதுக்கு சாத்தியம்னா அதனால உண்டாகக்கூடியதாக இருக்கணும். அந்த பிரவர்த்தனையால இங்க உண்டாகக்கூடியது பிரவೃತ್ತಿ தானே தவிர அந்த கர்த்தாவுடைய உள்ள சஞ்சையும் இல்லை. அதனால இந்த சஞ்சையெல்லாம் அந்த பிரவர்த்தனையில சாத்தியமாக அனுபவிக்கிறதுக்கு யோகிதை பிரத்யேகமும் இருக்கு. ஆனா யோகிதை இல்லாததால இது பிரவர்த்தனைக்கு சாத்தியமாக அனுபவிக்கிறது. சஞ்சாரியானபி ஏக பிரத்யேகம் நிற்கும் சமானம் ததா அயோக்கியத்வாத்ன தேஷாம் பாக்கியத்வேன அன்வயா. அது யோகியமாக இல்லை. பிரவர்த்தனையால எது உண்டாக்கப்படுவதோ அதுதான் அந்த பிரவர்த்தனைக்கு சாத்தியமாக இருக்க முடியும். பிரவೃತ್ತಿங்கிறது பிரவர்த்தனையாலே உண்டாக்கப்படக்கூடியதாக இருக்கிறதுனாலே
அந்த பிரவருத்திங்கிற ஆட்சி பாவனா பிரவர்த்தனைக்கு சாத்தியம்னு சொன்னா அதை தவிர்த்து வேற எதுவுமே அதுக்கு சாத்தியமா சொல்றதுக்கு யோகியமாக ஒன்னாயிடுது. 3 ஆகாட்சி சொன்னதா அதுல சாத்தியாகாட்சிக்கு பூர்த்தி பண்ணியாச்சு. எது சாத்தியம்னு சொல்லியாச்சு. இப்ப கரணம் என்ன கரணாகாரம் அப்படின்னா அது ஞானம் கரணத்தேன சம்பந்தது. பின்னாடி ஞானம்னு சொன்னா அந்த வாக்கியத்தை கேட்கிறாங்க ராமாய அப்படின்னு நான் சொல்றேன். இந்த வாக்கியம் ஒருத்தனை பார்த்து சொல்றேன், அந்த ஆளுக்கே இது தெரியணும். ராமானைய சொல்லிட்டான், இன் பிரயோகம் பண்ணிட்டான், ஐயா லோட் பிரயோகம் இன் பிரயோகம் பண்ணிட்டான்னு அவனுக்கு தெரியணும். அந்த அர்த்தம் தெரியணும். அந்த அர்த்த ஞானம் இருக்கு. வினாதி ஞானம்னா அர்த்தத்தோடு இருக்குது. ஞானம் லோகாவது அது காரணம். ஒரு குழப்பம். பிரவர்த்தனாங்கிறது எங்க இருக்கு? பிரவர்த்தக புருஷம் இருக்கா பிரவர்த்தனம். இந்த பிரவர்த்தனையை தெரிவிக்கிறதுக்காக இந்த பிரவர்த்தக புருஷன் ஒரு வாக்கிய ரசனை பண்ணி பிரயோகம் பண்ணிட்டான். ஆனவே ஆனவே அப்படின்னு போறோம். நீ மாற்றி கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ பிரவர்த்தனா ஞானம் லீ ஞானம் யாருக்கு வருது? அந்த கேட்கிறவனுக்கு. கேட்கிறவனுக்கு தெரியணும் இந்த மாதிரி சொல்லிட்டான் அப்படிங்கிறது. அப்ப என்னுடைய அசஞானம் வரும்போது இதுதான் லீ ஞானம். இந்த லீ ஞானம் இந்த சாந்தி பாவனை பிரவர்த்தனை இதுக்கு காரணம் சரியா இருக்காது. லீ ஞானம் காரணம் அப்படின்னு இதுல ஒரு அனுபவத்தி வருது. அந்த அனுபவத்தையை தானே கேட்டுட்டார். சத்திய காரணத்துவம் ந பாவனோத்பாதகத்வேன அன்னிகர்ஷத்தேவ ரூபாதிஞானே. இப்படி பாருங்க. இதை பார்த்துட்டு இங்க வந்தா சுருக்கமா இருக்கு. நமக்கு ரூப ஞானம் எதனால எந்த இந்திரியத்தால வரும்? கண்ணால வருமா? அப்போ கண்ணால அந்த ரூப ஞானம் வரணும்னு சொன்னா அதுக்கு அந்த ரூபத்தோடு இந்த கண்ணுக்கு சன்னிகர்ஷம் வரும். சன்னிகர்ஷம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த சன்னிகர்ஷம் வரும். இந்த சன்னிகர்ஷம் அந்த ரூபஞானம் இருந்தால் ரூபஞானம் வர்றதுக்கு காரணமாக இருக்கு. அதே சமயத்தில் விசேஷ காரணமா இருக்கிறதுனால காரணம்னு எழுதிக்கலாம். அப்ப இந்திரியத்தோடு அந்த விஷயத்துக்கு ஏற்படக்கூடிய சன்னிகர்ஷம் ரூப ஞானத்துக்கு ரூப பிரத்யக்ஷத்துக்கு காரணம். சரியா? ரூப பிரத்யக்ஷத்துக்கு காரணமாக இருப்பது இந்திரிய ரூப சன்னிகர்ஷா. இது ஞானம். ஏன்னா இது காரணம். அது இதனால உண்டாகக்கூடியது ஞானம். இப்போ இதே மாதிரி இந்த பிரவர்த்தனைக்கு காரணம் எது? பிரவர்த்தனை கேட்டது எனக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அவனுக்கு லிங்கான தோல்வி அதுதான் காரணம் அப்படின்னு. பிரவர்த்தனைக்கு பிரேரகனா இருக்கிறவன் இந்த மாதிரி ராம் ஆனவே அப்படின்னு பிரயோகம் பண்ணினா இதை அவன் கேட்டு புரிஞ்சுருக்கான் எதிராளி. அப்ப எதிராளிக்கு இது இன் பிரயோகம் அப்படிங்கிற அந்த அசஞானம் வந்துதோ அந்த ஞானமானது பிரவர்த்தனாவுக்கு காரணமாக இருக்கு. எங்கேயாவது ஒட்டி வருகிறார். ரூபஞானத்து சன்னிகர்ஷ காரணம். அதை போல பிரவர்த்தனைக்கு இந்த லிங்கானம் காரணம். சமானமா சொல்லும். அங்க லிங்கானம் பிரவர்த்தனையை உண்டு கொண்டதோ அப்படி அது காரணமாகும். காரணமா இருந்தால்தான் காரணமாகும். காரணத்துல விசேஷமான காரணத்துக்கு காரணமும் இல்லை. இப்ப இங்கே சன்னிகர்ஷம் எப்படி ரூபஞானத்தை உண்டு பண்ணி ரூபஞானத்துக்கு காரணமாகிறதோ அதை போல இந்த யோகாவுக்கு ஏற்படக்கூடிய லிங்கானம் பிரவர்த்தனை இவன் பிரேரகம் இருக்கானே அவனுடைய பிரவர்த்தனையை உண்டு பண்ணக்கூடிய காரணமாக இல்லை. அப்ப எப்படி காரணமாகும் கேள்வி. அப்ப சொல்ற சத்திய காரணத்துவம் ந பாவனோத்பாதக பாவனா சாப்த பாவனா. அந்த சாப்த பாவனத்துக்கு உட்பாதகம். அந்த சாப்த பாவனைங்கிற பிரவர்த்தனையை உற்பத்தி பண்றதுனாலே இந்த லிங்கானம் அந்த பாவனைக்கு காரணம்னு நான் சொல்லவில்லை. எதிரேக திருஷ்டாந்தம் சன்னிகர்ஷம் ரூபாதி ஞானி. சன்னிகர்ஷம் ரூப ஞானத்தை உண்டு பண்றது உற்பத்தி காரணமா இருக்கு. அதனால அது காரணமாகுது. அப்படி இங்கே இல்லை. ஏன் அதே மாதிரி சொல்லிட்டா என்ன?
சன்னிகிருஷ்டாத்ராத் ரூபஜானத்தேவ வினாதிஜானாத்ராத் சப்ததர்ம பாவனாயாக அபாவ பிரசங்கா. இந்த பெரிய ஆபத்து வேற என்னன்னு வரும்னா, இது நிஜமாவே உற்பத்தி பண்ணக்கூடிய கரணம், சாப்பிட்டு பாவனை உற்பத்தி பண்ணக்கூடிய கரணம்னு சொல்லிட்டா, இந்திரிய சன்னிகர்ஷம் வரத்துக்கு முன்னாடி அந்த ரூபஜானம் எப்படி இல்லையோ, இந்திரிய சன்னிகர்ஷம் வந்ததுக்கு அப்புறம் தான் அது உற்பத்திங்கிறதுனால அது வரத்துக்கு முன்னாடி இல்லைன்னு எப்படி சொல்லணுமோ, அதே மாதிரி வேதத்துல உள்ள லிங்கம் இவன் பொறுத்துக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு விசிஸ்வாக்கியம் அப்படின்னு ஞானம் வரல. அந்த ஞானம் வரத்துக்கு முன்னாடி வேதத்துல அந்த பிரவர்த்தனையை இல்லைன்னு சொல்லுவதாக. ஏன்னா அந்த பிரவர்த்தனைக்கு காரணம் ஞானம். அதனால வேதத்துடைய அர்த்த ஞானம் இவனுக்கு வரத்துக்கு முன்னாடி வேதத்துல பிரவர்த்தனாங்கிறது இல்லை. அதான் சொல்ற. அது தப்பா இருக்கு பதில பிரவர்த்தனை இல்லைன்னு சொல்லவே முடியாது. இவன் தெரிஞ்சுக்கலன்னு சொல்லலாம். அப்ப அந்த அவனுடைய ஞானத்தை பிரவர்த்தனைக்கு காரணம்னு சொல்லக்கூடாது இல்லையா? பிரவர்த்தனை வந்து நமக்கு சேர்க்கறதே இது தப்பு தெரிஞ்சுக்கணும். அதனால ஒரு சமயம் அந்த சன்னிகர்ஷம் எப்படி ரூபஜானத்துக்கு காரணமோ அதை போல இந்த லிங்கானம் பிரவர்த்தனாவுக்கு காரணம் அப்படின்னு சொன்னால் அது தப்பு. எப்படி சன்னிகர்ஷம் வரத்துக்கு முன்னாடி ரூபஜானம் இல்லையே சொல்லணுமோ, அதே மாதிரி இவனுக்கு லிங்கானம் வரத்துக்கு முன்னாடி இவன்கிட்ட பிரவர்த்தனையே இல்லைன்னு சொல்ல முடியாது ஆகும். ஆனா அப்படி இல்லை. இவருடைய பிரவர்த்தனை முன்னாடி இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவன் தெரிவிக்கிறான், சப்தத்தினாலே அவன் தெரிஞ்சுக்கிறான் இல்லையா? அதனாலே சன்னிகர்ஷாத்ராத் ரூபஜானம் செய்வ வினாதிஜானாத்ராத் சப்த சர்வ பாவனாயாக அபாவ பிரசங்கா. இந்த பாவனையே இல்லைன்னு ஆகும். இந்து அப்ப வேற என்ன சொல்றது? என்ன அபிப்பிராயம்? பாவனா பாவிய நிர்வர்த்தகத்வேன, பாவனா நிர்வர்த்தகத்வேனா இந்து பாவனா பாவிய நிர்வர்த்தகத்வேன்னு காரணம். பாவனைக்கு காரணம்னு நான் சத்துப்பிரயோகம் பண்ணுவேன். ஆனா அது பாவனையை உண்டாக்கக்கூடிய காரணம்னு நீங்க அவசியம் எடுத்துக்கிட்டாரு. இந்த பாவனைக்கு எது சாத்தியமாக இருக்கோ அந்த சாத்தியத்தை உண்டு பண்றதுக்கு தான் பாவனைக்கு. பாவனைக்கு காரணம் நான் சொல்லுவேன். பாவனாயா காரணம், சாப்பிட்ட பாவனாயா காரணம், வினாதி தியானம் அப்படி சொல்லுவேன். ஆனா அது பாவனையை உண்டாக்கக்கூடாது. இந்த கவனசப்தம் பாதிக்காது. இந்த சாப்பிட்ட பாவனை எதை உண்டாக்கணுமோ, இதுக்கு எது சாத்தியமாக இருக்கோ, காவியம்னா சாத்தியம். பாவனா பாவிய நிஷ்பாதகத்தின் பாவனைக்கு எது சாத்தியமாக இருக்கோ அந்த சாத்தியத்தை உண்டு கொள்ளக்கூடிய காரணமாக இருக்கிறதுனாலே பாவனைக்கு அது காரணம் சொல்லப்படுறது. இப்ப பார்ப்போம். சாப்பிட்ட பாவனையுடைய பாவங்கிறது என்ன? பிரவருத்தி. யாரை பார்த்து இவன் இதை செய் அப்படின்னு சொன்னானோ அவனிடத்துல அந்த பிரவருத்தியை உண்டு பண்ணணும். அந்த பிரவருத்தி உண்டாகணும்னு சொன்னா இவன் என்ன சொல்றாங்கிறது அவனுக்கு புரியல. அப்ப இந்த ஞானம் வந்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு பிரவருத்தி வரும். என்ன சொல்றான்னு புரியல, விமர்ச ஞானம் அவனுக்கு இல்லை சொன்னா பிரவருத்தி வருமா? அப்ப இந்த பிரவர்த்தனைக்கு சாத்தியமா இருக்கக்கூடிய அந்த பிரவருத்தியை உண்டு பண்ற காரணத்தாலே இந்த பாவனைக்கு அது அந்த வினாதி ஞானம் இருக்கு, அர்த்த ஞானம். அந்த அர்த்த ஞானத்தை ஆகணும். இப்படி சொல்ற வழக்கம் என்றான்னு கேட்டா உஷார விவச்சேதனம். இந்த வினாதி ஞானம் சப்தபாவனாபாவிய ஆர்த்தி பாவனாம் நிர்வர்த்தயதி உஷார விவச்சேதனம். இது எப்படி சொல்லணும்னா இந்த வழியோட நிறுத்திக்கிறேன். குஷாரம் போட்டு இருக்கான், அவன் மரத்தை வெட்டணும். மரத்தை வெட்டணும்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா எதனால வெட்டுறதுன்னு அவன் கேட்கான். அவனுக்கு என்ன ஆகாட்சி வந்தது? எனக்கு ஒரு சாதனமானுமே மரத்தை வெட்டுறதுக்கு அப்படின்னு கேட்கான். எனக்கு சாதனமானுமே கேட்கான். உடனே கையில குஷாரம் இருக்கான். குஷாரம் தான் அவனுக்கு சாதனம். குஷாரம் அவனுக்கு சாதனம்னு சொல்லிட்டு அந்த குஷாரம் என்ன அவனையா உண்டு பண்றது? அவன் எதை உண்டு பண்ணணுமோ அவன் பண்ண வேண்டிய காரியம் விருட்சத்தை வட்டவுங்கிறது. அவனுக்கு எது சாத்தியமாக இருந்ததோ விருட்ச சேதனம் அப்படின்னு அந்த சேதனத்தை உண்டு பண்றது குஷாரம். அப்படி இருந்துட்டு அது அவனுக்கு காரணம். கையில குஷாரத்தை வச்சுட்டு இதுதான் என்னுடைய சாதனம் அப்படின்னு. என்னுடைய சாதனம்னா இவனை உண்டு பண்ணக்கூடிய சாதனம் இல்லை. இவன் எதை சாதிக்கணுமோ அந்த சாத்தியத்தை உண்டு பண்ணக்கூடிய சாதனத்தை தன்னுடைய சாதனம் அவன் சொல்றது இல்லையா? ராமேன பாணேன அசரா ராமேன ராமருக்கு கரணமா இருக்கிறது எது அப்படின்னு சொன்னா பானம் தான் கரணம் அப்படின்னு சொன்னா ராமருக்கு உண்டு பண்ணல. ராமர் எந்த வேலையை பண்ணணுமோ அந்த வேலைக்கு சாதனமா இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல சாந்தி பாவனையை தனக்கு கரணத்தை கேட்கறது அப்படின்னு சொன்னா
காசி பாவனை எந்த ஒரு காரியத்தை உண்டு பண்ணணுமோ அதை உண்டு பண்றதுக்கு சாதனம் இருக்கு. அதைத்தான் தனக்கு சாதனமாக எடுத்துக்கிறது. புஷாரேதம் அதா இப்படி இருக்கிறதுனாலே விஞ்ஞானத்தை கரணத்துக்கு அந்தா எதிராளிக்கு அர்த்தம் புரியணும்னு சொன்னது என்னன்னு புரிஞ்சுட்டா அந்த புரிஞ்சுக்கிற அந்த தியானம் இருக்கு, அதுவே சாத்து பாவனை கரணமாகுது. ஏன்னா அவன் புரிஞ்சுட்டாதான் இந்த சாத்து பாவனை எதை உண்டு பண்ணணுமோ, பிரவருத்தியை உண்டு பண்ணணுமோ அந்த பிரவருத்தியை உண்டு பண்ணி